அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்டம் அமலுக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஜனவரி 25 முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், சட்டம் குறித்த விவரங்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீதான தண்டனையை கடுமையாக்கக்கூடிய வகையில மத்திய அரசினுடைய சட்டத்தையும் திருத்தம் மேற்கொண்டார். அதே போல தமிழ்நாடு அரசுடைய சட்டத்தையும் திருத்தம் மேற்கொண்டு அதற்கான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில மத்திய அரசுடைய மசோதா ஆளுடைய ஒப்புதலை அடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் ஆளுடைய ஒப்புதலை அடுத்து தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில 2025ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் திருத்த சட்டம் கடந்த 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருப்பதாக தமிழக அரசு அரசியல் வெளியிட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பெண்களை மின்னணு வழி மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அச்சுறுத்தினால் கடுமையான தண்டனைகளும் அபராதங்களும் விதிக்கும் வகையில இந்த சட்ட திருத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் இந்த சட்ட மசோதா முதலமைச்சர் பேரவையில் தாக்கல் செய்ததற்கு பிறகு ஆளுடைய ஒப்புதலுக்கு பிறகு தற்போது சட்டமாக நிறைவேறியிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி டிஜிட்டல் முறையிலும் மின்னணு முறையிலும் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தால் அந்த குற்றங்களுக்கு முதல் தண்டனையாக 5 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இரண்டாவது அல்லது தொடர்ச்சியான தண்டனையாக 10 ஆண்டு சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வழிவகுக்கக்கூடிய வகையில இந்த சட்டம் அமைந்திருக்கிறது. இந்த சட்டத்தின்படி கல்வி நிலையங்கள், விடுதி, திரையரங்கு, வணிக வளாகங்கள் போன்ற பொது இடங்களில் போதிய மின் விளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்றும், குற்றச்சம்பவங்கள் நடந்த 24 மணி நேரத்தில் காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க வேண்டும் என்றும், புகார் அளிக்காமல் மறைத்தால் 50,000 ரூபாய் வரை அபராதம் வகையில இந்த தமிழ்நாடு திருத்த சட்டம் வழிவகுக்கிறது. அந்த வகையில கடந்த 25ஆம் தேதி முதல் இந்த தமிழ்நாடு திருத்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. காயத்ரி, நன்றி அபினேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.